காவிரி கரையில் இருந்து வெளிவரும் வைகறை சிந்தனைகள். அவர்களால் முடியும், ஏனென்றால் அவர்கள் முடியும் என்று நினைக்கிறார்கள் என்கிறார் ரோமானிய கவிஞர் வெர்ஜில். முடியும் என்கிற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அது வெற்று கற்பனையாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கொள்ளும் கவனம் மிக முக்கியமானது. நம்மில் பலர் நிகழ்காலத்தில் வாழாமல் இறந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தோமே, அப்படி வாழ்ந்தோமே, இப்படி நடந்து விட்டதே என்கிற இறந்த கால எண்ணமே நம்மில் பலரை கீழே அமிழ்த்தி விடுகிறது. அல்லது நான் இப்படி இருப்பேன், அது மாதிரி வீடு கட்டுவேன், பெரிய வாகனம் ஒன்றை வாங்கி என் வீட்டிற்கு முன்புறம் நிறுத்தி வைப்பேன், இப்படி வாழ்க்கைக்கான சரியான திட்டமிடாத கற்பனை பட்டியலில் வாழ்வோரும் உள்ளனர். இரண்டுமே பயன்படாத ஒன்றே. முடியும் என்கிற வெற்று கற்பனை ஏட்டு சுரக்காய் போலத்தான், ஒன்றுக்கும் பயன்படாது. அர்த்தமுள்ள ஆழமான உறவும் நம்பிக்கையும் பெருகி கிடக்கிற வாழ்க்கையை நிகழ்காலத்தில் வாழ்பவர்களால் மட்டுமே வாழ முடியும். மற்றபடி அதீத கற்பனையில் வாழ்பவர்களை வெல்லும் உறவுகள் எனும் நூலில் மரிய சார்லஸ் பொதி சுமப்பவர்கள் என்றே குறிப்பிடுகிறார். ஒரு வேலையை செய்ய 1000 பேர் கிடைப்பார்கள். அந்த 1000 பேரில் கொடுக்கப்பட்ட பணியை முழுமையாக செய்ய 100 பேர்தான் கிடைப்பார்கள். நிகழ்கால சிந்தனையில் வாழும் ஒருவரால் தான் செய்வதில் நிறைவு காண முடியும். முடிந்தது, முடியாதது, வெற்றி தோல்வி என்கிற எல்லைகளுக்குள் நின்று விடாது. நிறைவு என்கிற மனம் ஏற்பட உழைத்த சிலரைத்தான் வரலாறு லட்சியவாதிகள், விடாமுயற்சியாளர்கள் என்றெல்லாம் பெயர் சொல்லி பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுமை திறன் உள்ளவர்களாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.